இங்கிலாந்துக்கு எதிரான ஓடிஐ சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியன் டீம் தங்களோட ஃபைனல் ஸ்குவாட் ஃபார் த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபைனல் ஸ்குவாட்ல ஓரிரு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் ஆல்சோ கௌதம் கம்பீரோட அப்ரோச் கண்டிப்பாக ராகுல் டிராவிட்டுக்கு மாற்றாதான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் என்ன மாதிரியான அப்ரோச்சை கௌதம் கம்பீர் சாம்பியன்ஸ் ட்ராஃபில கையாள போறாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இங்கிலாந்துக்கு எதிரான ஓடிஐ சீரிஸ்ல இந்தியன் டீம் ரொம்பவே கம்ஃபர்டபுளா பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க. போத் பேட்டிங் அண்ட் போலிங் ரெண்டுத்திலுமே பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா பெற்றிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபார்மா இருக்கட்டும், சுப்மன் கில்லோட ஓடிஐ ஃபார்மா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருந்திருக்கு அப்படின்னு இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் செகண்ட் ஓடிஐல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் பாத்தீங்கன்னா ஒரு கம்பேக் செஞ்சுரியை பாத்தீங்கன்னா அடிச்சாரு. அண்ட் தேர்ட் ஓடிஐல பாத்தீங்கன்னா விராட் கோலி ஒரு 50 அடிச்சாரு. ஸோ அதன் காரணத்துல பேட்டிங் யூனிட் பாத்தீங்கன்னா இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாலிடா பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு. பட் இந்தியன் டீமோட ஃபாஸ்ட் போலிங் யூனிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டினபிள் பாயிண்டாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. முகமது ஷமி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா இல்லை. அண்ட் ஆல்சோ ஹர்ஷித் ராணா பார்த்தீங்கன்னா பவர் பிளேல நிறைய ரன்ஸ் லீக் பண்றாரு. ஸோ அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஃபாஸ்ட் போலிங் யூனிட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அண்ட் ஆல்சோ இந்தியன் டீம் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபைனல் ஸ்குவாட்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆப்வியஸ்லி ஜஸ்பிரீத் பும்ரா பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டது. ஸோ அதன் காரணத்துல இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா விளையாட போறது இல்லை. அண்ட் அவருக்கு பதிலாக ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினபிள் பாயிண்டா நாங்க கருதுறோம். ஹர்ஷித் ராணா பாத்தீங்கன்னா ஒன் சேஞ்ச் போலரா வரும்போது பாத்தீங்கன்னா டீமுக்கு நிறைய இம்பாக்ட பாத்தீங்கன்னா ஏற்படுத்துறாரு. பட் பவர் பிளேல போடும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஓவர் பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளமா நாங்க கருதுறோம். மேபி முகமது சிராஜை பாத்தீங்கன்னா திரும்பியும் டீமுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். முகமது சிராஜ் பாத்தீங்கன்னா நியூ பால்ல ரொம்பவே எஃபெக்டிவா இருப்பாரு. அண்ட் ஆல்சோ மிடில் ஓவர்ஸ்ல நீங்க ஸ்பின்னர்ஸை வச்சு தான் அப்ரோச் பண்ண போறீங்க அப்படின்னா முகமது சிராஜ் பாத்தீங்கன்னா ஒரு மோர் யூஸ்ஃபுல் ஆப்ஷனா இருந்திருப்பாரு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அண்ட் ஆல்சோ செகண்ட் பிளேயர் மிஸ்ஸஸ் அவுட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எந்த காரணத்துல டீமை விட்டு ஒமிட் பண்ணாங்க அப்படின்னே தெரியல. ஏற்கனவே 4 ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா டீம்ல இருக்காங்க. ஒரு 5வது ஸ்பின்னரா வருண் சக்கரவர்த்தியை டீமுக்குள்ள கொண்டு வரதுக்கான தேவை என்ன அப்படின்றது கண்டிப்பா ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். எங்களுக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தியை மெயின் பிளேயிங் 11 விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு. மேபி குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு ஒரு 4 ஸ்பின்னர்ஸோட இந்தியன் டீம் களமிறங்குவாங்க அப்படின்னு நாங்க பர்சனலி நினைக்கிறோம். பிகாஸ் 5 ஸ்பின்னரை கொண்டு போயிட்டு 2 ஸ்பின்னர் ஆடுறதுக்கு ஒரு யூஸ்மே பாத்தீங்கன்னா இல்ல. ஸோ மினிமம் 3 ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் இந்த பர்டிகுலர் சாம்பியன்ஸ் ட்ராஃபில பாத்தீங்கன்னா விளையாடுவாங்க. அண்ட் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த 2 வருகையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம் தான். பட் கண்டிப்பா இந்தியன் டீம் ஸ்ட்ராங்கா பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபில கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அண்ட் ஸ்பின்னர்ஸை ஃபோர்ஸா வைக்கிற கௌதம் கம்பீரோட அப்ரோச் சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.